அன்புமிக்கோரே, இயேசுவின் சிலுவை பாதை வாழ்க்கையின் பாதை. இது ஆண்டவர் இயேசுவின் லட்சிய பாதை, ஓர் வெற்றி பாதை, முழக்கம் செய்யும் பாதை. அழுது புலம்பி கொண்டிருக்கும் இதயங்களுக்கு, காயம்பட்டு குறையோடி கிடக்கும் மனங்களுக்கும், உறவில் சிதையிட்டு கிடக்கும் மக்களுக்கும் புரட்சிகரமான ஒரு பாதை. வாழ வழி இல்லையே என திகைக்க வேண்டாம். உனக்கென ஒரு வழியை நீயாக உருவாக்கி கொண்டு முன் செல். உன்னை பின்வருவர் அந்த வழியில் உன்னை பின்தொடர்வர். உனக்கான பாதை புதிய பாதையாக, புது வாழ்விற்கு இட்டு செல்லும் பாதையாக அமையும். இயேசுவின் பாதை புதியது. வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வது. கெத்செமனி தோட்டத்தில் இருந்து கல்வாரி வரை அவர் அனுபவித்த துன்பங்கள் நமது வாழ்வில் நினைத்து பார்க்க, சிந்திக்க அழைக்கும் பாதை. மனித உலகில் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நாம் பாவம் செய்துவிட்ட சமுதாயம் என்றோ, நாம் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட இனம் என்றோ கொண்டு உலகில் கடைசி நாள் வரை போராடுகின்ற பாதை அல்ல. மாறாக இப்பாதையானது நாம் இயேசுவோடு பயணித்து அவரது பாதையை பகிர்ந்து கொள்ள நமக்கு கற்பிக்கின்றது. அவருடைய தியாகம் நிறைந்த இச்சிலுவை பாதை இல்லாமல் தந்தை கடவுள் நம் மீது வைத்திருக்கும் அன்பின் மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்தும் உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே இந்த ஜூபிலி ஆண்டிலே அனைவரும் ஒன்றிணைந்து நாம் எதிர்நோக்கும் கிறிஸ்துவை எதிர்கொள்ள தயாராக இந்த சிலுவை பாதையை, வாழ்வளிக்கின்ற வளமை கொடுக்கின்ற இப்பாதையிலே நம் பாவங்கள், நம் பிரச்சனைகள் இயேசுவின் பாதங்களை அழுத்துகின்றது என்ற உள்ளுணர்வோடு பங்கு பெறுவோம். அநீதியை அழித்து அன்பை விதைக்க இயேசு நடந்த அந்த பாதைதான் நாம் இப்பொழுது இந்த நொடி பொழுது நடக்க இருக்கின்ற பாதை. மனிதனின் பாவங்கள் கழுவ மனித உருவெடுத்த இயேசு இம்மண்ணில் வாழ்ந்தபோது அனைவருக்கும் அன்பு மொழி சொன்னார். அன்பு தொண்டு புரிந்தார். அன்பு செய்பவர்களுக்கும் அன்பு தொண்டு ஆற்றுபவர்களுக்கும் இந்த உலகம் தருகின்ற பரிசுதான் சிலுவை. 3 ஆணிகளுக்கிடையே தொங்கிய இயேசுவின் அன்பை நாம் சுவைத்து இந்த தவ காலத்தின் இறுதி நாளிலே அவரது அழைப்பை உணர்ந்தவர்களாக மனித உள்ளங்களில் பிறரன்பு தீயை மூட்ட வந்த நீதியின் சூரியனாம் நம் இயேசுவின் வாழ்வை நாம் வாழ்ந்து அவராக மாறிட அருள் வேண்டி இச்சிலுவை பாதையில் பங்கு பெறுவோம். இயேசுவின் கல்வாரி படி தொடர்ந்தே வாரி வழி நடந்தே. இயேசுவின் கல்வாரி படி தொடர்ந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே வாரி வழி நடந்தே. இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை
இயேசுவே, ஆராய்ச்சி வழங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. அநீதி தீர்ப்பு அரங்கேறுகிறது. சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்த நாசரேத்தூர் நாயகனுக்கு தீர்ப்பு. இவன் மக்களிடையே குழப்பம் உண்டாக்கின்றான். சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்கிறான். நானே மெசியா அரசன் என சொல்லிக் கொள்கிறான். இப்படியெல்லாம் இவன் சொல்ல கேட்டோம் என்ற குற்றப்பத்திரிகை. அநியாயங்கள் அரங்கேற்றம் செய்கின்றது யூத கூட்டம். இந்த அநியாய தீர்ப்பு அன்று மட்டுமா? இன்றும் நம்மிடையே நம் வாழ்வில் தொடர்கின்றது அல்லவா? இயேசு பேசுகிறார். அன்பு கொண்ட இதயங்களே, உனக்கு பிடித்தவர்கள் தம் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வதை நீ கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் தீயவர்கள் என்று முத்திரை குத்தி உலகிற்கு விளம்பரம் படுத்துகிறாயே, அப்போதெல்லாம் யாரை நீ தீர்ப்பிடுகின்றாய்? உனது மனசாட்சியை மழுங்கெடுத்து உனக்கு நீயே நேர்மையாளன் என்று பட்டம் சூட்டிக்கொண்டு உனது மிக பெரிய குற்றங்களை மறைப்பதற்காக உன்னோடு வாழ்கின்றவர்களின் சிறு சிறு தவறுகளை எல்லாம் ஊரெங்கும் விளம்பரம் படுத்துகின்றாயே, அப்போது நீ யாரை தீர்ப்பிடுகின்றாய்? நீ விரும்பியவர்களை கையுக்குள் போட்டுக்கொண்டு நீ விரும்பாதவர்களை வீண் பழி சொல்லுக்கு ஆளாகின்றாயே, அப்போது நீ யாரை தீர்ப்பிடுகின்றாய்? அன்று பிலாத்து எனக்கு ஒரு முறைதான் அநீதி தீர்ப்பு அளித்தான். ஆனால் நீங்களோ ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு அநீதி தீர்ப்பு அளிக்கின்றீர்கள். நீதி நியாயத்தை குழி தோண்டி புதைக்கின்றீர்கள். அப்படி செய்யும் போது உன்னில் இருப்பதும் ஒரு பிலாத்து தானே. எப்போது இந்த போக்கிலிருந்து திரும்ப போகின்றோம்? தீர்ப்பிடாதே, நீ தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாய். ஜெபம். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன அன்பு இயேசுவே, எமது வாழ்வில் பிறரின் பொய் உரைகளை நம்பி உண்மையை உணராது பிறருக்கு அநியாய தீர்ப்பு வழங்கி அவர்களின் உள்ளங்களை வேதனைப்படுத்தி நேரங்களை எண்ணி மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்தை பார கடவுளே. ஆமென். கல்வாரி அடி
தொடர்ந்தே வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி வழி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இது இயேசுவே ஞானத்து வழியே உமக்கு சொந்தமடையும். அதே அடித்த பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெற்றியின் சின்னம் வீரனின் தோளில். அன்பு ஒப்புயர்வற்றது, ஈடு இணையற்றது, கொடுத்தால் வளமின்றி குறையாதது, விலை மதிப்பற்றது. அன்பு தன்னலமற்றது, தகுதியை தேடாது, மீள பெற இயலாது, நீடு புகழ் உடையது. சிந்தனையில் சிலிர்ப்பை ஏற்படுத்துவது, இதமானது, புனிதமானது. நம்மை அன்பு செய்த நாயகனுக்கு கிடைக்கும் பரிசு சிலுவை. அவமானத்தின் சின்னத்தை முத்தமிட்டு அரவணைக்கிறார் இயேசு. இது யாருக்காக? இயேசு நம்மோடு பேசுகிறார். என் அன்பு நெஞ்சங்களே, பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பட்டம் பதவிக்காகவும் உறவுகளை துறந்து அவர்களை மறுத்து உடன் பிறந்தோரையும் உன்னுடன் வாழ்வோரையும் உதாசீனம் படுத்துகின்றீரே. அப்போது நீங்கள் என் தோளில் சிலுவையை வைத்து அழுத்துகின்றீர்கள். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை முதுமையில் ஏற்க மறுத்து முதியோர் இல்லங்களிலும் அனாதை இல்லங்களிலும் வீடுகளிலும் தனிமையில் விட்டு செல்கின்றீர்களே. அப்பொழுது உங்கள் சிலுவை என் தோளை அழுத்துகின்றது. உங்களின் மத வெறியும் ஜாதி வெறியும் வீதிக்கொரு விழா மேடையும் அமைத்து உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றீர்களே. அப்பொழுது நீங்கள் அழுத்தும் சிலுவை என்னை காயப்படுத்துகின்றது. உன்னிடம் உழைக்கின்ற ஏழைகளுக்கும் உன்னை விட தாழ்நிலையில் உள்ளவர்களையும் இரத்தத்தை உறிஞ்சி அவர்களுக்கு உண்மையான கூலியை கொடுக்காமல் மறிக்கின்ற போது எல்லாம் நீங்கள் என் தோளில் சிலுவையை வைத்து அமிழ்த்துகின்றீர்கள். உங்களுடைய செயல்களாலும் சொற்களாலும் குடும்பங்களிலும் ஊர்களிலும் உள்ள கெட்ட பழக்கங்களினாலும் உங்கள் சிலுவை என் தோளை அமிழ்த்துகின்றது. உங்களோடு வாழும் சகோதர சகோதரிகளை இரக்கமற்ற செயல்களில் உள்ளம் குமர அழுது கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு நொந்து போயிருக்கும் உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு மறிந்திடு என் மகளே என் மகளே என என் சிலுவை உங்களை அழைக்கின்றது. ஜெபிப்போமாக. இறைவா, எங்களது சுயநலத்தாலும் நான் என்ற அகந்தையாலும் பிறர் மேல் சுமைகளை சுமத்திவிட்டு அவற்றை குறைக்க எங்கள் சுண்டு விரலை கூட அசைக்க மறுக்கின்றோம். பிறர் மேல் சுமை சுமத்துவர்களாக இல்லாது சுமை தாங்கிகளாக மாற எங்களுக்கு உமதருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் தயவாயிரும் சாமி, எங்கள் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சபாகத்திலே பாட கடவுளது.
இயேசு முதன் முறையாக மண்ணை முத்தமிடுகிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், மனிதனை மீட்க வந்தவர் மண்ணிலே வீழ்கிறார். விண்ணிற்கும் மண்ணிற்கும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உறவு பாலம் அமைக்க மண்ணிலே சாய்கிறார். சிலுவையின் சுமை, அழுத்த, சோர்வு, களைப்பு இவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு விழுகிறார். இயேசு நம்மோடு பேசுகிறார். என் அருமை மகனே, மகளே, என்னை கண்டு துயரடையும் நீ உன் அருகில் வீழ்ந்து கிடக்கும் மக்களை பார். வறுமையால், நோயால், அடிமேல் அடிவாங்கி எழ முடியாமல் கிடக்கின்ற குடும்பங்களில் உள்ள சகோதர சகோதரிகளை காக்க நீ என்றாவது எழுந்து சென்றவர்களா? பாவத்தில் வீழ்ந்தோரை தூக்கி நிறுத்துவது நான், ஆனால் நீயோ உலக அதிகாரமே உன் கையில் உள்ளது என நினைத்துக் கொண்டு மற்ற எல்லோரையும் பாவிகள் என்று பட்டம் சூட்டி பரிசளித்து சமுதாயத்தில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைக்கின்றாயே. பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை என்று அதிலே மூழ்கி நீ முத்தெடுக்க நினைக்கின்றாயே. நீ எப்பொழுது இவற்றில் இருந்து எழப்போகின்றாய்? உன் போதையால், உன் மமதையால் உன் குடும்பம் பாதை மாறி விழுந்து கிடக்கின்றதே, அதை எப்பொழுது தாங்கி தூக்கி நிலைநிறுத்த போகின்றாய்? உன் ஊதாரி தனத்தினால் உன்னுடைய வீடு விலை போகிறதே, உன் குடும்பம் தெருவுக்கு வந்து நிற்கின்றதே, எப்பொழுது அதையெல்லாம் தடுக்க போகின்றாய்? ஜெபம். இயேசுவே, எங்களது ஒவ்வொருவரின் பாவம் உம்மை அழுத்தி புழுதியிலே புரள செய்துள்ளது. எங்களை சூழ்ந்திருப்பவர்களை நசுக்கி வீழ்த்தி தள்ளுகின்றது. வீழ்ந்து கிடக்கின்றவர்களை தூக்கி நிலைநிறுத்தும் கொழு கொம்புகளாக நாங்கள் வாழ அருள் புரியும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தின் ஆத்துமாக்கள் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பாட கடவுள். சாமி பாடுபட்டு நான்காம் நிலை இயேசு
தன் தாயை சந்திக்கின்றார். இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் இழப்பதும் தாயின் அன்பு மட்டுமே. ஏனெனில் இருப்பவனுக்கு அதன் அருமை புரியாது. இழந்தவனுக்கு தாயின் அன்பு புரியும் போது அவர் அருகில் இருப்பது கிடையாது. ஆனால் இயேசு தனது தாயின் அன்பை முழுமையாக சுவைத்தராக இருக்கின்றார். தனது தாயின் பார்வையாலும் உடன் இருப்பாலும் ஆற்றல் பெறுகின்றார். இயேசு சிலுவை பாரத்தினாலே உடல் வேதனையினால் அன்னை மரியாவிற்கு தன் மகன் படும் துயரங்களை கண்டு உள்ளத்தில் வேதனை எழுகின்றது. இயேசு நம்மிடம் பேசுகின்றார். அன்பு நெஞ்சமே, இதோ என் பாசமிகு தாயை பார். முகம் சோர்ந்து நடை தளர்ந்து என் முன்னே அவர் நிற்பதை பார். ஆனால் இவரது துயரத்தின் மத்தியிலும் அவரது கண்களில் நம்பிக்கை ஒளி எனக்கு தெரிகின்றது. என்னை அவர் உற்சாகப்படுத்தி வழியனுப்பி வைப்பது எனக்கு புரிகின்றது. என் தாயின் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற பெண்ணின் இதயத்தை உன் அர்த்தத்தனமான வார்த்தைகளால் நீ காயப்படுத்துகின்றாயே. அதனால்தான் என் தாயின் முகத்தில் இத்தகைய சோர்வோ. உன்னை பெற்று வளர்த்த சான்றோனாக்கிய உன் தாய் அவள் முதிர்ந்த வயதில் ஏற்படும் சுமையை நினைக்கின்றாயே. அதனால்தான் என் தாயின் நடையில் தளர்வோ. பெண்ணே, பெண்ணினத்திற்கு வலுவூட்டுவதற்கு பதிலாக பெண்களை குறை கூறி பெண்ணினத்திற்கு எதிராகவே நீ போர் கொடுக்க எண்ணுகின்றாயே. அதனால்தான் என் தாயின் உடலிலும் வலிமின்மையோ. பெண்களை போதை பொருளாகவும் விளை பொருளாகவும் கருதி நவீன மாற்றங்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றாயே. அதனால்தான் என் தாயின் மனதில் வருத்தமோ. மன்றாடுவோம். இயேசுவே, உன் வழியின் பார்வையில் உன் தாயின் விழியின் ஒளியால் என் உள்ளம் கசிந்தது, இதயம் திறந்தது. பெண்களின் கண்ணீருக்கு காரணமான எம்மை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும் மனம் தாரும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. சாமி பாடுபட்டு ஐந்தாம் நிலை
சீமோன் இயேசுவுக்கு சுமை தாங்கியாய் உதவுகின்றார். தெரிந்தவருக்கு உதவி செய்யும் போது மனிதராகின்றோம். தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாகவே நாம் மாறுகின்றோம். இயேசுவை பற்றி எதையும் அறியாத சீரேன் சீமோன் இயேசுவுக்கு உதவி கடவுளின் சாயலாக திகழ்கின்றார். இயேசுவின் சிலுவை பாதையில் சீரேன் ஊரனாகிய சீமோன் இயேசுவிற்கு உதவியது போல நமது வாழ்விலும் பல சீமோன்கள் உதவுகின்றார்கள். இயேசு பேசுகின்றார். நண்பா, நீ வாழும் சமுதாயத்தை சற்று கண்ணோக்கி பார். எத்தனை ஆயிரம் பேருக்கு உன் உதவிக்கரம் தேவைப்படுகின்றது. மற்றவரின் துன்ப துயர நேரங்களில் பங்கெடுக்கும் போதுதான் உண்மையான நட்பு அன்பு வெளிப்படும். நீ அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை பயணத்தில் சோகத்துக்கு சொந்தக்காரர்களான எத்தனை பேரை சந்திக்கின்றாய். அவர்களின் துயரங்களை துடைக்க என்றாவது முன் எடுத்திருக்கின்றாயா? இதயத்தில் காயப்பட்டு அழுது குழம்பிக் கொண்டிருக்கும் உன்னோடு வாழும் உடன் பிறந்தோரையும் சகோதர சகோதரிகளையும் உறவுகளையும் என்றாவது உன் கனிவான பார்வையாலும் சொல்லாலும் செயலாலும் மறுவிட்டு இருக்கின்றாயா? இறைவன் உன்னை பிறருக்கு சுமையாக வாழ அல்ல, மாறாக ஒரு சுமை தாங்கியாக வாழவே அழைக்கின்றார். மற்றவர்களின் சுமைகளை மனச்சுமைகளை தாக்குவதில் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். ஜெபம். இயேசுவே, உம் நீண்ட கரங்கள் எமது கரங்களாகி நாங்கள் காணுகின்ற அனைவரையும் அரவணைத்து அன்பின் நிறைவோடு உதவி செய்யும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. வீரமங்கை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த வெரோனிகா என்னும் பெண் வீராங்கனையாக உருமாறுகின்றார். படை வீரர்களை கண்டு அவர் அஞ்சி நடுங்கவில்லை, பயப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் பெண் அடிமைத்தனத்தை புதைகுழியில் தள்ளி
புரட்சியோடு முன்னெடுத்து வைக்கின்றார். யூத சமய தலைவர்கள் இயேசுவின் மீது கொலை குற்றம் சாட்டி கொலைக்களத்திற்கு இழுத்து செல்கின்றனர். இந்த நேரத்தில் நான் அங்கு சென்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர் எண்ணி ஒதுங்கவில்லை. மனித நேயம் அவர் மனித மனதை உரசி பார்க்க தன்னை சுற்றி எழப்பட்ட வேலிகளை உடைத்துக் கொண்டு வீரமங்கை வெரோனிகா புரட்சிக்கு வித்திடுகின்றார். இயேசு நம்மோடு பேசுகிறார். அன்பு தோழர்களே, எப்போது நீங்கள் உங்கள் அடுத்திருப்பவரின் உணர்வுகளை புரிந்து அதை ஏற்றுக் கொள்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் வீரமங்கை வெரோனிகாவாக மாறுகின்றீர்கள். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டது போல் நீங்கள் எப்பொழுது உங்கள் அடுத்திருப்பவரின் உணர்வுகளை புரிந்து அந்த உணர்வுகளை மதிக்க தொடங்குகின்றீர்களோ அப்பொழுது நாம் வீரமங்கை வெரோனிகாவாக மாறுகின்றோம். சமுதாயத்திலும் வீதிகளிலும் மருத்துவமனைகளிலும் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு குப்பை தொட்டிகளில் குப்பையாக வீசி எறியப்பட்ட அனாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் முதியோர்களையும் ஏழைகளையும் எப்பொழுது நான் அரவணைக்கின்றேனோ அப்பொழுது நான் வீரமங்கை வெரோனிகாவாக மாறுகின்றேன். என் மகனே, மகளே, என்றாவது இந்த வீரமங்கை வெரோனிகா போல செயல்படுவாயா? ஜெபம். இயேசுவே, ஊராரின் பழிச்சொல், நண்பர்களின் ஏளன பேச்சு, உற்றாரின் உருமல் இவற்றுக்கெல்லாம் பயந்து நடுங்கி உம் அன்பு முகத்தை அழுகலைந்து ஏழையிடம் காண தவறியுள்ளோமே. மன்னியும், மனம் திரும்பி வாழ அருள் புரியும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்துமாக்களின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பாட கடவுளே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். வீழ்ச்சியை கண்டு அஞ்சி விட்டால் மண்ணில் விழும் எந்த விதையும் உழைக்காது. முயற்சியை கைவிடாமல் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு கை கொடுக்கும். வீழ்வது மனித இயல்பு, வீழ்ந்தே கிடப்பது மனித பலவீனம்.
வல்லமை மிகுந்த இயேசு தள்ளாடி கரையில் வீழ்வதன் காரணம் இவரது வலுக்குறைவா? இல்லை, பாவம் என்று அறிந்தும் மீண்டும் மீண்டும் நாம் புரிகின்ற இழிவான செயல்தான் இயேசுவை கீழே விழ செய்கின்றது. இயேசு நம்மோடு பேசுகிறார். அன்பு தோழர்களே, எப்பொழுதெல்லாம் நான் கீழே விழுகிறேன் என்று உனக்கு தெரியுமா? உயர் பதவியில் நீ அமர்ந்து கொண்டு உனக்கு கீழ் பணிபுரிபவர்களை மனிதாபிமானமின்றி நசுக்கி மமதையோடு அழைகின்றாயே, அப்பொழுது நான் கீழே விழுகின்றேன். நான் உனக்கு கொடையாக கொடுத்த கனிந்த இதயத்தை நீ வெகு எளிதாக அடக்கு வைத்துவிட்டு இதயமற்றவளாக வாழ்ந்து உன்னோடு வாழ்வர்களின் நற்பெயர்களை கெடுக்கும் போது நான் கீழே விழுகின்றேன். பொறுப்பற்ற கணவனாக மனைவியாக நீங்கள் வாழும்போது, பொறுப்பில்லா பிள்ளைகளாக தவறான மாதிரியாக நீங்கள் வாழும்போது நான் தரையில் கீழே விழுகின்றேன். என் மகளே, மகனே, இவை அனைத்திலும் இருந்து நீ எழுப்ப வேண்டும் என்பதற்காக நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்து நடக்கின்றேன். என் அடி தொடர்வாயா? ஜெபம். இயேசுவே, எங்களது ஆணவம் அகந்தை எங்களை மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழ வைக்கின்றன. எங்களது ஆணவ செருக்கை அடக்கி அன்புடன் வாழ அருள் தாரும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் தயவாயிரும் சாமி, எங்கள் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாட கடவுளே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார் இயேசு. ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு. தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு. இங்கு ஆறுதல் தேவைப்படுபவர் இயேசுவை தூக்கி நிறுத்த தோள் தேவைப்படும் நிலையில் இருப்பவர் இயேசு. ஆனால் அதற்கு மாறாக நடக்கின்றது. இங்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். துன்பத்திலும் துவண்டு போயிருக்கின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகின்றார். இயேசு பேசுகின்றார்.
பெண்ணே, நீ முன்னோக்கி எழ வேண்டிய ஏன் அழுகின்றாய்? யாருக்காக அழுகின்றாய்? எதற்காக அழுகின்றாய்? நீ ஏன் அழ வேண்டும்? குடும்பத்தின் குலவிளக்காய் பெண்கள் என்பதை மறந்து குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் சில அன்னையரின் செயல்பாடுகளை எண்ணி நீ அழுகின்றாயா? உன் குடும்பத்தில் உன்னோடு உறவு சொல்லி வாழ வேண்டிய உன் உறவுகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க முடியாமல் பெண்ணாகிய நீயே பெண்களுக்கு எதிராக மாறுகின்றாயா? அப்பெண்ணின் பெயரை கெடுக்க, அவரது பெயருக்கு இழுக்கு விளைவிக்க முயல்கின்றாயா? அதை நினைத்து நீ அழுகின்றாயா? பெண்ணே, உமது ஆடம்பர வாழ்வினாலும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை முன்வைத்து வருவாய்க்கு மேல் செலவு செய்து குடும்பத்தின் அமைதியை குழி தோண்டி புதைக்கின்றாயே, அதற்காக நீ அழுகின்றாயா? மகளே, மகனே, உன்னை பெற்றவளும் பெண், உன்னுடன் பிறந்தவளும் பெண், நீ கைப்பிடித்தவளும் பெண் என்பதை மறந்து பெண்களை ஏளன பொருளாக, மோக பொருளாக, போதை பொருளாக பாவித்து பெண்களின் கண்ணீருக்கு காரணமாய் இருக்கிறாயே, அதை நினைத்து இன்று நீ அழ வேண்டும். ஜெபம். இயேசுவே, இந்த சமுதாயம் தீய குணங்கள் நிறைந்த சாக்கடைக்குள் மூழ்கிவிட்டது. உம்மருள் என்று தெரிந்து நீரோடையில் நிலைத்திருக்க வரம் தாரும். தந்தைக்கும் அவனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசமுடைய ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுளே. இயேசுநாதர் சாமி பாடுபட்டு 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். தளர்ந்த கரங்களும் வலுவிழந்த கால்களும் நடக்க மறுக்கின்றன. பூமியில் புதைந்து புழுதி படிந்த முகத்தோடு தன் ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி மீண்டும் கல்வாரி நோக்கி தன் பயணத்தை இயேசு தொடர்கின்றார். வீழ்வதும் எழுவதும் அவருக்கு புதிதல்ல. வீழ்ந்தாலும் எழுவேன், உதயமாகும் சூரியனைப் போல நான் வீழ்ந்து போனால் என்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம். ஏனெனில் என்னில் ஒருவன் இருக்கின்றான், அவன் என் தன்னம்பிக்கை. இயேசு
நம்மோடு பேசுகிறார். மகனே, மகளே, நான் வீழ்ந்தேன், 3 முறை விழுந்தேன். ஆனால் விழுந்த நிலையிலேயே கிடக்காமல் எழுந்தேன். வீழ்ச்சிதான் என் எழுச்சிக்கு மூலதனம். நீ வீழும் போது புது வாழ்வு அடைகின்றாயா? உன்னுடைய வீழ்ச்சி ஒரு புது வாழ்வின் புதிய வரலாற்றின் விடியல். நீ எவ்வாறு வீழ்ந்துள்ளாய் என எண்ணிப்பார். மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி, பணத்திற்கும் பயமுறுத்தலுக்கும் அடிமையாகி, வீண் சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அடிமையாகி உன் வாழ்வை இழக்காதே. தனிமை, துன்பம், துயரம், தோல்வி இவைகள் வாழ்வில் வெற்றியை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் படிக்கட்டுகள். வறுமை, வெறுமை, சிறுமை, கொடுமை, அநியாயம், அடக்குமுறை அனைத்தும் சேர்ந்து உன்னை கீழே தள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே, வீழ்ந்து விடாதே. அதிகார பலம், பணபலம் இவற்றின் அச்சுறுத்தலுக்கு அடங்கி வீழ்ந்து கிடக்காதே. நான் விழுந்தேன், எழுந்தேன், நடந்து விட்டேன். நீயும் உன் சிலுவையை தூக்கிக் கொண்டு நண்பா என்னோடு எழுந்து நட. உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெபம். இயேசுவே, பாவம் புரிவதும் குற்றங்களிலே அமிழ்வதுமான எங்கள் வாடிக்கையான செயல்பாடுகளிலிருந்து மீண்டும் மனம் திரும்பி உம்மில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வாழ அருள் புரியும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. அவமானத்தின் உச்சகட்டம். இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். ஆடையில்லா மனிதன் மனிதன் அல்ல, ஆடைகள் உரியப்படுகின்றன. மனிதம் பறிக்கப்படுகின்றது, மனித மாண்பு சிதைக்கப்படுகின்றது. ஆடைக்கு மொழி உண்டு. காந்தியின் ஆடை பேசிய மொழி எளிமை, நேருவின் ஆடை பேசிய மொழியோ கம்பீரம், அன்னை தெரேசா ஆடை மொழிந்த மொழியோ அன்பு. ஆம், ஆடை மாண்பின் அடையாளம், அன்பின் மொழி. இயேசுவின் ஆடை
விளிம்பினை தொட்டு நலமடைந்தவர்கள் எத்தனையோ பேர். இன்று அந்த ஆடை களையப்பட்டு சீட்டு போட்டு பங்கிடப்படுகின்றது. இயேசு நம்மோடு பேசுகிறார். மகளே, மகனே, உணவில்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம். உறைவிடம் இல்லாமல் சாலையில் ஓரத்தில் படுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆடையின்றி எங்கே போவது? நீதியை விலை பேசி விற்ற ஏரோது எனக்கு ஒரு பளபளப்பான அங்கியை அணிவித்தான். ஆனால் அந்த யூத கயவர்கள் கூட்டம் உடம்பில் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவி கொண்டு என்னை அவமானத்தின் உச்ச நிலைக்கு அழைத்து சென்று விட்டது. நான் என்ன பாவம் செய்தேன்? மகனே, மகளே, நீயும் இந்த யூதர்களைப் போல் என் ஆடைகளை பறித்துக் கொள்கின்றாயே? சிந்தித்துப் பார். நயவஞ்சகத்தை நீ ஆடையாக முடித்துக் கொண்டு மற்றவர்களை உன் திரைமறையும் திட்டங்களுக்கு இரையாக்கின்றாயே? அப்போது என் ஆடைகள் களையப்படுகின்றது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நஞ்சை தேக்கி வைத்துக் கொண்டு நஞ்ச புன்னகை மலர்களை அள்ளி வீசும் மனித அரளி செடியாக நீ வாழும் போது எனது ஆடை களையப்படுகின்றது. அன்று கொடிய யூதர்கள் ஒரு முறைதான் என் ஆடையை களைந்தார்கள். ஆனால் நீங்கள் ஏழை எளியவரின் உரிமையை, மரியாதையை, மனித மாண்பை, உங்கள் பெற்றோருக்கு மதிப்பை கொடுக்காத போதெல்லாம், மனித குலத்தின் மாண்பை நீங்கள் பறிக்கும் போதெல்லாம் என் ஆடை அகற்றப்படுகின்றது. ஜெபம். இயேசுவே, எங்களது பாவ செயல்களால் உன் ஆடை களையப்பட்டு அவமானத்தால் கூடி குறுகி நிற்கிறதுக்கு காரணமாய் இருக்கின்றோம். எங்கள் பாவ செயல்களை கலந்து அன்பெனும் ஆடையை அணிந்து கொள்ள அருள் புரியும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேலில் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படின் ஆத்துமாக்கள் நீரோட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. சேவையின் செம்மல் சிலுவையில் அறையப்படுகின்றார். தாவீதின் மகனுக்கு ஓசானா, யூதர்களின் அரசே வாழி என்று மக்களால் வாயார புகழப்பட்டவர் இன்று யாரும் மற்ற மனிதராக சிலுவையில்
கள்வர்கள் மத்தியில் அறையப்படுகின்றார். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று கூறும் மனிதர்கள் மத்தியில் கள்வர்களோடு கள்வராக இயேசுவை சிலுவையில் அறைந்து அவருக்கு இழிவை ஏற்படுத்துகின்றனர். சிலுவையில் அறைந்த பின்னும் தன்னோடு இருந்த கள்வர்களை மன்னிக்கின்றார் இயேசு. கொடியவர்கள் ஏவிவிட்ட கொடிய காவல் கழுகுகள் தங்களது அடுத்த கட்ட வேலையை தொடங்கினாலும் இயேசு எதை கண்டும் அஞ்சாமல் தான் எடுத்த பாதையில் முன்னோக்கி பயணிப்பதற்காக தன்னையே கையளிக்கின்றார். இயேசு நம்மோடு பேசுகிறார். நான் தூக்கி வந்த சிலுவையில் என்னை கிடத்தி அழகி அள்ளி மலரின் இதழ்களை கூறி ஆணியால் துளைப்பது போல என்னை ஆணிகளால் அரைந்து துளைக்கின்றார்கள். கொட்டும் குருதி சிலுவையை குளிர்படுத்துகின்றது. 3 ஆணிகள் என்னை மென்மையான உடலை துளைக்க நான் கதறி துடிக்கின்றேன். என் மகனே, என் மகளே, இக்கொடுமையான காட்சியை உன் கண் முன் நிறுத்திப்பார். அதை பார்த்த பிறகாது உன் பாவ செயலிலிருந்து விடுபட மாட்டாயா? என்னை சிலுவையில் அறையும் போது நான் ஓலமிட்டு கட்டிய கூக்குரல் உன் காதில் விழவில்லையா? நான் பூவாக வாடி புழுவாக துடிக்கின்றேன். உன்னுடைய உதாசீன பேச்சுகளால் கூறிய ஆணிகள் என்னை அங்கங்கமாக துளைத்து செல்கின்றன. இறுதியாக சிலுவை மரத்திற்கு இரத்த முத்தங்கள் அளிக்கின்றன. என் சதை தைக்கப்படுகின்றன. என் கரங்கள் ஒருவன் ஆணியால் கொடூரமாக அறைந்த போது அந்த சுத்தியல் அடியால் என் மூளையின் நரம்புகளே அதிர்ந்து அலறுகின்றன. வலியின் வேதனை என்னால் பிறரோடு பங்கிட்டு கூற முடியவில்லை. என் மகளே, என் மகனே, நீயாவது என் வேதனையை தணிப்பாயா? ஜெபம். இயேசுவே, உமது பாடுகளை கண்டு பரிதாபப்பட்டு பதறுகின்ற நாங்கள் உமது அன்பை உணர தவறிவிட்டோம். நாங்கள் ஏற்கின்ற ஒவ்வொரு சுமையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உன் அன்பின் அடையாளம் என உணர்ந்து வாழ அருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனிடத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை.
அதே அஞ்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோயிலின் திரை நடுவில் கீழ்ந்தது. தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து இறுதியாக, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். விரும்பி தொடர்ந்தாலும் விலகி வெறுத்தாலும் வாழ்க்கை பயணத்தின் முடிவு எல்லோருக்கும் ஒன்றுதான், அது இறப்பு. இறப்பு என்பது ஒரு கருப்பு ஆடு. சில சமயங்களில் அது நமக்கு பிடித்தமான ரோஜாக்களை கொடுக்கின்றது. மனிதரின் மிகப்பெரிய பயம் இறப்பு. இவ்வுலகில் மனித உயிராக கடவுளால் படைக்கப்பட்ட நாம் இறுதியில் படைத்தவரிடமே திரும்பி வருகின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிமையானவரான இயேசு கிறிஸ்து அனாதையாக தொங்குகின்றார். இயேசு உங்களோடு பேசுகின்றார். அன்பு மக்களே, உங்களுக்கு உயிர் கொடுத்தவன் நான், ஆனால் என் உயிரை பறித்து விட்டீர்களே. புதிய வரலாறு படைக்க வந்த என்னை அழித்து விட்டீர்களே. லட்சிய பயணம் நடத்திய என்னை முடக்கி விட்டீர்களே. மனித உயிர் உங்களுக்கு அவ்வளவு கீழ்த்தரமாகி விட்டதா? மனித உயிரின் மேன்மையை தெரியாமல் நீங்கள் வாழ்கின்றீர்களே. இதை எப்போது உணரப் போகின்றீர்கள்? கருவில் வளர்கின்ற சிசுவாக இருக்கின்ற எதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லையே. கருவில் கல்லறை கட்ட எண்ணுகிறீர்களே. எதை பற்றியும் சிந்திக்காமல் துணிந்து கொலை செய்கின்றோமே. அது ஒரு பாவ செயல் என்பதை மறந்து நீங்களே உங்களை நியாயப்படுத்திக் கொள்கிறீர்களே. என் மகனே, என் மகளே, மனமாற்றம் கொள். நீ பழைய வாழ்வை துறந்து புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வை. அப்பொழுது நான் உன்னுடன் நடப்பேன். ஜெபம். சிலுவையை அரியணையாக்கி எல்லையற்ற அன்பை எண்பித்து காட்டிய இயேசுவே, என் இதயங்களை ஈரமுள்ளதாக்கி அருளும். எமது கல் நெஞ்சங்களை கரைய செய்தருளும். நாங்கள் தீய குணங்களினின்று விடுபட்டு வாழ அருள் புரிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்துமாக்கள் நீருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் சேய். குழந்தையாக இருந்தபோது தாயின் மடியில் தவழ்ந்த இயேசு இப்பொழுது சலனமற்ற உயிரற்ற நிலையில் தன் தாயின் மடியில் துயில்கின்றார். இறை அரசின் செய்தியினை ஏழை எளியவர்களுக்கு அறிவித்த அன்பாளன் உயிரற்ற நிலையில் கிடக்கின்றான். குழந்தைகளை பிணியாளர்களை தொட்டு குணப்படுத்திய கரங்கள் துவண்டு கிடக்கின்றன. அன்னை மரியா இந்த நிலையை கண்டு மீளா துயரத்தில் துடிக்கின்றார். கதறுகின்றார், குமருகின்றார், அழுது புலம்புகின்றார். அன்னை மரியாள் நம்மோடு பேசுகின்றார். என் உள்ளம் வெடித்து விடுவது போல் இருக்கின்றது. உயிரிழந்த உலகின் உயிரான என் அன்பு மகனின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு இப்போது என் மடியில் சாய்ந்து கிடக்கின்றது. நான் கண்ணீர் வடிக்கின்றேன். என் மகன் உயிரற்ற நிலையில் என் மடியில் சாய்ந்து கிடப்பதைக் கண்டு இட்ட புழுவாக துடித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அழுகுரல் உனக்கு கேட்கின்றதா? என் அன்பு மகனின் கைகளில் கோர ஆணிகளால் முத்தமிட்டதால் உண்டான அழகான காயங்கள், கால்களில் இருந்த காயங்கள் என்னை துன்பக் கடலில் ஆழ்த்துகின்றது. உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வார்த்தை இன்று மெய்யாகிவிட்டது. இந்த நிலை இந்த உலகில் யாருக்கும் நேரிடக்கூடாது. எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை தன் மடியில் வைத்து தாளாட்டவே விரும்புவார். ஆனால் என்னை பார் மகனே, மகளே, இதோ உயிரற்ற எனது மகனின் உடலை என் மடியில் கிடத்தி தாளாட்டு, பரிதாப தாளாட்டு பாட என்னை அழைக்கின்றார்கள். நான் என்ன சொல்ல மகனை, நான் என்ன சொல்ல மகனை? நீ நலமடைய வேண்டும் என்று உனக்காக தியாகம் செய்தேன். நீயும் தியாகம் செய்கின்றவளாக மாறு. ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னையின் மடியில் நீ கிடத்தப்பட்ட போது நாங்களும் எங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் உனக்கு எதிராக செய்த குற்றங்களை எண்ணி பார்க்கின்றோம். இனி இப்பேற்பட்ட வாழ்வு வாழாதிருக்க எங்களுக்கு அருள் தாரும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவது.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. இங்கே இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு புரட்சியாளர் புதைக்கப்படுகின்றார். ஒரு புரட்சியாளனை அழிக்கலாம் அல்லது புதைக்கலாம். ஆனால் அவனுடைய புரட்சி சிந்தனைகளை யாராலும் புதைக்க முடியாது. அவனது புரட்சி சிந்தனைகளின் வேகத்தை யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. தன்னை அழித்துக் கொள்வதில்தான் விதைக்கும் பெருமை உள்ளது. தன்னை உருக்கி பிறருக்கு ஒளி கொடுப்பதில்தான் மெழுகுக்கு பெருமை உள்ளது. இயேசுவும் தன்னை அழித்துவிட அனுமதித்தார். இது முதல் புதிய வாழ்வை தொடங்கி வைக்கிறார் இயேசு. இயேசு உங்களோடு பேசுகிறார். நண்பர்களே, மேற்கில் மறைந்த சூரியன் மேற்கிலே முடங்கி போவதில்லை, மீண்டும் கிழக்கில் விழுக்கின்றது. உதயம் பிறக்கின்றது. என்னுடைய மரணம் எனது மன்னக வாழ்விற்கு முடிவு இருக்கலாம், ஆனால் அது புதிய விண்ணக வாழ்வின் திறப்பு விழா என்பதை மறக்க வேண்டாம். இதோ நீ வாழும் சமுதாயத்தில் நீதி, அமைதி, உண்மை முதலியவற்றை கல்லறைக்குள் புதைக்க முற்படும் கொடுமைகளை பார். இவை மூன்றும் முதலியவை ஒருபோதும் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகின்றன. நீ வாழும் சமுதாயத்தில் நேர்மையாளனை நீ குழி தோண்டி புதைக்க முயன்றாலும் அது முடியாத செயலாக போகின்றது. பிறரை அடக்கி வாழ விரும்புவதை மறுத்து ஒரு புரட்சியாளனை, நேர்மையாளனை புதைக்க நினைக்காதே. ஜெபம். இயேசுவே, நாங்கள் உண்மைக்கும் நீதிக்கும் கல்லறை கட்ட துடிக்கின்றோம். நாங்கள் அச்செயல்களில் ஈடுபடும் போது உமக்கே கல்லறை கட்டுகிறோம் என்பதை உணர்ந்து அத்தகைய செயல்களிலிருந்து விடுபட்டு வாழ அருள் புரியும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பொறுத்தவரை
கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபித்தோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பிறகு ஆட்சி வருக. முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீமைகளுக்கு எங்களை விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக.